மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள உராய்வு சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கு பார்ப்போம். கடந்த வகுப்புகளில் நாங்கள் நேர்கோட்டு இயக்கம், நியூட்டன் இயக்க விதிகளை பற்றி கிளியராக பார்த்தோம். இன்றைக்கு உராய்வு சம்பந்தமாக சில விஷயங்களில் இன்றைக்கு பார்ப்போம். ரைட், ஓகே. உராய்வு அப்படின்னா என்ன? உராய்வு ரைட் அப்படின்னா என்னென்னு கேட்டால், ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில், ரெண்டு மேற்பரப்புகள் அது எதுவாகவும் இருக்கலாம், திண்மமாகவும் இருக்கலாம், திரவமாகவும் இருக்கலாம், வாயுக்களாகவும் இருக்கலாம். ஏதாவது ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது ரெண்டுமே கட்டாயம் தொட வேணும். ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்று கட்டாயம் தொட்டே ஆக வேணும். தொடுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு மேற்பரப்பு இன்னொரு மேற்பரப்பும் உரசும் போது வர்றது தான் உராய்வு. ரைட், ஓகே. ஆக்சுவலி யாரான இங்கே ஒரு இடத்துல படத்தில் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ சும்மா ஒரு மேசை மாதிரி ஒன்று யோசிங்க. ரைட், ஓகே. இது வந்து ஒரு கிடைநிலம். இந்த இடத்துல ஒரு மேசை மாதிரி யோசிங்க. இது இந்த இடத்துல ஒரு பொருள், ஒரு போல் மாதிரி ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. இந்த போல் இந்த மேற்பரப்பில் இந்த திசையில் ஒரு ஆள் தள்ளி விடுதுன்னு வையும். ஒரு விசையை கொடுத்து, எஃப்ன்ற ஒரு விசையை கொடுத்து ஒரு ஆள் தள்ளி விடுது இந்த பொருளை. இந்த திசையில் இந்த பொருள் அசைய போகுது. அப்படி இந்த பொருள் அசையக்குள்ள நியூட்டன்ட விதிப்படி, நாங்கள் நியூட்டன் இயக்க விதி என்ன படித்தாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ரைட், ஓகே. நியூட்டன் இயக்க விதிப்படி ஒரு பொருள், ஒரு திணிவில், இது எம்ன்ற ஒரு திணிவு. ரைட், இது நான் ஒரு 2 கிலோ கொண்டு வை. 2 கிலோ எம் சமன் 2 கிலோ உள்ள ஒரு குண்டு அல்லது ஒரு போல் ஒன்று நீ எஃப்ன்ற விசையோட தள்ளி ஒரு சும்மா விசை அப்படியே தள்ளி விட்டால் அந்த பொருள் அப்படியே போகும். நியூட்டன்ட விதிப்படி திணிவு, ஒரு திணிவுக்கு எம்ன்ற திணிவுக்கு எஃப்ன்ற விசை தாக்கினால் அந்த பொருள் ஆர் முடுகும். விசை தாக்குற திசையில் ஆர் முடுகும்ன்றது நியூட்டனை கதைப்படி. அப்படி அந்த பொருள் அங்கே நோக்கி போகிற பொருள் தள்ளி விட்டுட்டு அந்த பொருள் போய் கொண்டு இருக்குது. இப்படியே போய் ஒரு இடத்துல கட்டாயம் போய் நிற்கும். விளங்கு தானே? இப்போ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் யோசி, ஃபுட்பால் பந்து ஒன்று இருக்குது, நீ தட்டி விட்டேன்னு சொன்னால் எனக்கு பந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். யார் அதை நிப்பாட்டினது? சும்மா போகிற பொருள் விசை தாக்காமல் இந்த ஒரு பொருள் நிற்காது, நியூட்டனை கதைப்படி. அப்போ சில பேர் சொல்லுவாங்க பேய் வந்து நிப்பாட்டினான், சில பேர் சொல்லுவாங்க கடவுள் வந்து நிப்பாட்டினான். ஏன் அந்த பொருள் நின்றது? போய் கொஞ்சம் தூரம் போய் ஏன் நின்றது? யாரோட நிப்பாட்டி விசை தாக்கி இருக்குது. அப்போ அந்த ஏன் அது நின்றதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த திசையில் போய்கொண்டிருந்த இந்த திசையில் எப்படியே போய்கொண்டிருந்த பந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டுது. ஏன் நின்றதுன்னு கேட்டால், இந்த மேசை இருக்குது தானே, மேசையினுடைய மேற்பரப்பு, அந்த மேசையினுடைய மேற்பரப்பை தொட்டு கொண்டு தானே பந்து மூவ் பண்ணினது. மேசையினுடைய மேற்பரப்பும் பந்தினுடைய மேற்பரப்பும் தொடுகையில் இருந்தது. அப்போ தொட்டு கொண்டு இருக்கிறபடியால் என்ன ரீசன் கேட்டால், ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் இயங்கினால், ஒரு பொருள் சார்பாக இன்னொரு பொருள் இயங்குது, ரெண்டு மேற்பரப்புகளும் தொடுகையில் இருந்தால் மட்டும் அங்கு ஒரு உராய்வு விசை தொழிற்படும். இவர் இங்கே நோக்கி போகிறார் என்று சொன்னால் இவர் இந்த மேசையை தள்ளுவர். மேசையில் அவர் பந்து போய்க்க மேசையை தள்ளுவர், மேசைக்கு ஒரு உதைப்பை கொடுப்பார். இவர் தள்ளுற விசையை கொடுத்து தள்ளுறாரு, இவர் தள்ளுறபடியால் இந்த பந்து வந்து மேசையை தள்ளும். மேசை இந்த பந்து நியூட்டன் 3ஆம் விதிப்படி மேசை ஒரு பொருள் விசை தாக்கினா அந்த தாக்கத்துக்கு எதிரான சமனான மறுதாக்கம் ஒன்று இருக்குமே என்ன. அப்போ இவர் இந்த மேசையில், இந்த மேசை தளத்தில் இவர் இப்படி ஒரு விசையை கொடுத்தாருனால் மேசை திருப்பி இவரை போக விடாமல் பண்ணும். விளங்குதா? மேசை இவரை போக விடாமல் இவர் ஒரு விசையை கொடுத்து தள்ளி போடுறார். பந்து உருண்டு கொண்டு போகுது. பந்து போக இவற்றை பூரா தள்ளுற விசை இல்லை, ஒரு கதான தள்ளினவர். அப்போ ஒரு பந்தை தள்ளி விட்டவர். அப்போ போய்கொண்டு இருக்கக்குள்ள மேசையை இந்த பந்து தள்ளும். இந்த பந்தை வந்து போக விடாமல் மேசை திருப்பி எதிர் திசையில் தள்ளும். ஏன்னா ரெண்டு மேற்பரப்பும் தொடுகையில் இருக்குது. ரைட், அப்போ ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற மேற்பரப்பில் திருப்பி அதை தள்ளுறது, அந்த விசையை தான் எஃப் டேஸ்ன்னு நான் குறிக்கிறேன். நீங்கள் எஃப் டேஸ்ன்றது தான் உராய்வு விசை. ரைட், ஓகே. உராய்வு விசைன்னா, உராய்வுன்றது ஒரு விசை தான். ரைட், நிறையன்ற ஒரு விஷயம் பார்த்தாங்களா, அதே மாதிரி உராய்வுன்றதும் ஒரு விசை தான். அப்போ உராய்வுண்டா என்னென்றால், ரெண்டு தொடுகை மேற்பரப்பு, ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்று தொட்டு கொண்டு இருக்கக்குள்ள, ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்று தொடுகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்கும் போது, இயங்கக்குள்ள அது போக விடாமல் பண்ணும். ரைட், அப்போ உராய்வு என்றால் இயக்கத்தை தடுக்கிற மாதிரியான ஒரு விசை, ஒரு பொருளை இயங்க விடாமல் பண்ணுறது, இயக்கத்தை தடுக்கிற மாதிரியான ஒரு விசை உராய்வு விசை. அது எப்பயுமே இயக்கத்துக்கு எதிராக இருக்கும். இயக்க திசையிலேயே உராய்வு இருக்காது ஒரு காலம். அது என்ன, இயக்கத்தை தடுக்கிறது தானே உராய்வினுடைய நோக்கம். அப்போ உராய்வுன்றது என்ன? இயக்கத்துக்கு எதிரான ஒரு விசை. இந்த உராய்விலேயே 3 விதமான உராய்வுகள் இருக்குது. நிலையியல் உராய்வு, எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ரைட், ஓகே. நிலையியல் உராய்வுண்டா என்ன, எல்லை உராய்வுண்டா என்ன, இயக்கவியல். ரைட், ஓகே. இப்போ ஒரு மேசை, ஒரு கிடை மேசை மாதிரி யோசி. ரைட், இது மேசை, இது நிலம். படத்தில் விடும், இது நிலம், இது வந்து மேசை.
இந்த மேசையில் ஒரு பெட்டி ஒன்று கிடக்கு. மேசையில் ஒரு பெட்டி ஒன்று கிடக்கு. இது வந்து பெட்டி. இப்போ ஒரு மாணவன் ஒரு படியன் வந்து இந்த பெட்டியை வந்து இப்படி தள்ளுறான். இங்கே நோக்கி பி என்ற ஒரு விசையோட தள்ளுறார். ஏதோ ஒரு விசையை கொடுத்து பி என்ற ஒரு விசையை கொடுத்து தள்ளுறார். இந்த பொருள் விசை தாக்கினா அந்த பொருள் அசையப்படும். நியூட்டன்ட கதைப்படி என்ன, ஒரு திணிவு எம் என்ற திணிவுள்ள ஒரு பெட்டியில் பி என்ற ஒரு விசையை கொடுத்து ஒரு தள்ளினால் அந்த பொருள் அசைய வேணும் நியூட்டன் விதிப்படி. ஆனால் பேர் நீ இயல்பியல் ஒன்று அன்றாட வாழ்க்கையில் பேர் ஒரு சைக்கிள் ஒன்று நிற்குது. சைக்கிளில் போய் உதஞ்சின்னா சைக்கிள் விழுந்துடும். இதுவே ஒரு லொரியை போய் உதவினா லொரி விழுமா? இதுவே ஒரு பெரிய ட்ரெயினை போய் உதவினா ட்ரெயின் விழுமா? விழாது. ஆனால் சைக்கிள் ஒன்றால் ஈஸியாக விழுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. அது ஏன்னு கேட்டால் இந்த பெட்டியை அவர் தள்ளுறாரு. ஆனால் அந்த பெட்டி அசையே இல்லை. விசை தாக்கினால் பொருள் அசைய வேணும்ன்றது நியூட்டன்ட விதி. நியூட்டன்ட கதைப்படி ஒரு திணிவில் விசை தாக்கினா அந்த திணிவு அசைய வேணும். ஆனால் இங்கே விசை தாக்குது. நீ இப்போ லொரியை தள்ளுறான்னு வையன், லொரியை போய் தள்ளுற, லொரி அசைதான். அப்போ விசை தாக்கினா பொருள் அசைய வேணும். ஆனால் இங்கே லொரியை தள்ளுறேன், லொரி போகல. என்ன ரீசன்? நீ கொடுக்குற விசைக்கு சமனான விசையை திருப்பி தந்துட்டு நியூட்டன் வந்து கிளியராக வச்சுருக்காங்க. சமனறவற்ற புற விசை ஒன்று, சமநிலைப்படுத்தப்படாத ஒரு விசை தாக்கினா மட்டும்தான் அந்த பொருள் அசையும். அப்போ இந்த பொருள் அசைய வேணும்னா பி என்ற விசையை சமன்படுத்தப்படக்கூடாது. இந்த பி என்ற விசையை யார் சமன்படுத்துறது? பி என்ற ஒரு விசையை கொடுத்து தள்ளுறேன், அந்த பொருள் போகலை என்றால் அந்த பிக்கு சமனான ஒரு விசையை எதிர் திசையில் யாரும் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்தது என்று கேட்டால் இந்த மேசையினுடைய மேற்பரப்பு. ரைட், இந்த ரெண்டு மேற்பரப்பும் தொடுகையில் இருக்குதானே. இப்போ இவர் இங்கே திசையில் ஒரு பி என்ற விசையை கொடுப்பார். இவர் எவ்வளோ விசையை கொடுக்குறாரோ அதுக்கு சமனான விசையை கொடுப்பார். அதனால தான் பொருள் அசையலை. விளையுள் விசை 0, சமனறவு விசை அங்கே இல்லை. ஏன்னா சமப்படுத்தப்பட்டுருது ரெண்டு விஷயம். இந்த விஷயம் அந்த விஷயம் எதிர் திசையில் இருக்கிறபடியால் சமப்பட்டுட்டுது. ஸோ இங்கே இந்த பொருளில் விளையுள்ள எந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால் அந்த பொருள் அசையலை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில், பொருள் நிலையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், பொருள் அசையாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மேற்பரப்பு இந்த பெட்டிக்கு ஒரு விஷயம் என்னடா நீ விசை கொடுக்குறாங்க, பி என்ற விஷயம் கொடுக்குறாங்க. அதனால் அதை சமப்படுத்துறதுக்கு இந்த மேசை திருப்பி கொடுக்கும் பெட்டியை. இங்கே திசையில் நீ அங்கே முன்னா தள்ளினா அது இங்கே முன்னா தள்ளும். எதிர் திசையில் நீ தள்ளுற திசைக்கு எதிர் திசையில் வந்து விசை கொடுக்கும். அப்படி கொடுத்து அந்த பொருள் அசையாமல் நிற்கக்குள்ளே தாக்குற விசை, அந்த உராய்வு, அது வந்து நிலையியல் உராய்வு. நிலையியல் உராய்வு விசை என்று சொல்கிறது. நிலையியல், நிலையாக இருக்க பொருள் வந்து நிலையாக இருக்கக்குள்ள தாக்குற விசை நிலையியல் உராய்வு விசை. உராய்வு விசை அங்கே தாக்குது, நிலையாக இருந்தாலும் பொருளில் உராய்வு விசை தாக்குது. ஸோ அது வந்து நிலையியல் உராய்வு விசை. ரைட், ஓகே. அடுத்தது எல்லை உராய்வுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லை உராய்வு. நீ இப்போ இந்த பொருள் பி என்ற இப்போ இந்த பொருள் வந்து தள்ள வேணும் என்றால் நான் சொல்கிறேன், கொடுக்க வேண்டிய விசை வந்து 100 நியூட்டன் விசையை கொடுத்தா மட்டும்தான் இந்த பொருள் அசையும் என்ற கதையின்படி. ரைட், அப்போ இது ஒரு சின்ன பொருள், சின்ன பெட்டி ஒன்று யோசி. இந்த பெட்டி நான் அசைக்க வேணும் என்றால் குறைஞ்சபட்சம் 100 நியூட்டன் விசையாவது கொடுத்து தள்ளணும். இப்போ இவர் வந்து இங்கே பி என்றவர் வந்து ஒரு 10 நியூட்டன் விசையை கொடுக்குறார். கொடுத்தா என்ன நடக்கும்? பி என்ற 10 நியூட்டன் விசையோடு கொடுத்து இந்த பெட்டியை தள்ளினால் மேசை திருப்பி உராய்வு விசை 10 நியூட்டன் தொழிற்படும். எதிர் திசையில் 10 நியூட்டன் தொழிற்பட்டு அங்கே சமனறவு விசை என்று ஒன்று இருக்காது. ஏன்னா விசை சமப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் 10 நியூட்டன் கொடுத்தால் மேசை திருப்பி தள்ளுது, அதனால் அந்த பொருள் அசையல். அப்போ அது நிலையியல் உராய்வு. அப்போ இந்த மேசை உராய்வுன்றது எங்கே இருக்கும்? மேசை வந்து பெட்டியை போகணும் அப்படின்றது தான் உராய்வு. அப்போ உராய்வு இங்கே எவ்வளோ வேண்டாம்? 10 நியூட்டன் இந்த திசையில், எதிர் தள்ளுற திசைக்கு எதிர் திசையில். அப்போ நியூட்டன் இங்கே 10 நியூட்டன் உராய்வு விசை எதிர் திசையில் இருக்குது. உராய்வு செய்ய திசை எதிர் திசையில், தள்ளுற திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். ஆனால் பொருள் அசையாமல் இருக்கும். நிலையில் உராய்வு வேண்டாம், பொருள் அசையாமல் இருக்கும். ரைட், ஓகே. நிலையாக இருக்கக்குள்ள தாக்குறது. இப்போ 10 நியூட்டன் வந்துட்டு நான் இப்போ 20 நியூட்டனை கொடுக்குறேன். 20 நியூட்டனை கொடுக்குறேன். 20 நியூட்டனை கொடுத்தா என்ன நடக்கும்? திருப்பியும் அந்த தலைமை என்ன செய்யும்? போடாமல் 20 நியூட்டனை திருப்பி கொடுத்தா அந்த பொருளை விளையாட இருக்காது. அப்போ 20 நியூட்டன் விசையை கொடுத்தால் அங்கே நிலையில் உராய்வு எதிர் திசையில் 20 நியூட்டன். அப்படி நான் விசையை கூட்டுறேன். 10லேருந்து 20 ஒரு பெட்டியை தள்ளுறதுக்கு நான் டக்குனு விசையை கூட்டி கொண்டு போகிறேன். நல்ல ஃபோர்ஸாக தள்ளுறேங்க. 10, 20, 50, 100 அப்படி நான் 50 தள்ளி அப்படியே 60, 70 வின் பண்ணுவது கடைசியாக 100 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுறேன். 100 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுறேன். அப்படி 10 விசையை கூட்டி கொண்டு வந்து கடைசியாக 100 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ 100 நியூட்டன் விசையோட தள்ளினா என்ன நடக்கும்? பொருள் அங்கே இயங்க ஆரம்பிக்க போகுது. இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில் நிற்குது. இன்னொரு சின்ன 100 நியூட்டன் கொடுத்துட்டேன். அது பொருள் போகிறதுக்கு மேக்ஸிமம் 100 மினிமம் 100 விசை கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் அசையும். குறைஞ்சபட்சம் 100 நியூட்டன் விசையாவது கொடுக்க வேணும். நான் கொடுத்தா தான் அந்த பொருள் அசைன்மெண்ட் கூட. நான் இப்போ 100 தான் கொடுக்குறேன். அந்த பொருள் இயங்க ஆரம்பிக்க போகுது, இயங்குற ஸ்டேஜில் நிற்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற உராய்வு விசை தான் எல்லை உராய்வு விசை. அப்போ பொருள் எல்லை உராய்வு விசை என்னென்றால் ஒரு பொருளை இயங்க வைக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச விசை. ரைட், அதுதான் எல்லை உராய்வு. அதாவது அந்த நீ கொடுக்குற விசைக்கு அந்த விசை சமனான விசை கிட்ட இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பம்னு சொல்லுவோம். அது வந்து இயங்க போகிற ஒரு அவதி நிலையில் இருக்கிற, இயங்க போகிற மாதிரியும் இருக்கிற, இயங்காமல் இருக்கிற. அது மாதிரி வருமானம் வராது. அந்த மாதிரி வடிவேல் காமெடி. ரைட், வருமானம் வராது அந்த நிலைமையில தான் இப்போ இவர் இருக்கிறார். இயங்குமானா இயங்காது. ரைட், அந்த மாதிரி இருக்கக்குள்ள இருக்கிற உராய்வு விசையை வந்து எல்லை உராய்வுன்னு சொல்லுவோம். அது 100 நியூட்டன் எந்த திசையில் எதிர் திசையில் இருக்கும். அந்த இடத்துலையும் தளம் கொடுக்கும். இப்போ நீ 100 நியூட்டன் இன்னும் கொஞ்சம் போசா தள்ளினால் பொருள் இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா 100 நியூட்டன் மேலே அதில் கொடுக்கும். எல்லை உராய்வுன்றது அதில் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் உராய்வு விசை.
ரைட். இந்த தளம் வந்து பெட்டியை போக விடாமல் பண்ணும், 100 நியூட்டன் வரைக்கும் தான் பண்ணும். அதுக்கு மேலே கொடுத்தா தலை தாங்க அது விட்டுடும், அது கை விட்டுரும். அப்புறம் அவர் போவார், வெளில உராவில்லாடி போயிடுவார். ரைட். அப்படி அவர் போனாலும் இயங்க ஆரம்பித்தார். 100 நியூட்டனோட பெரிய விஷயம். அப்போ 200 நியூட்டன் கொடுக்குறேன்னால் 200 நியூட்டன் இங்கே கொடுக்குறாய், மேசை போகலாம் 100 திருப்பி தள்ளும். இப்போ விளைவுல 100 நியூட்டன் அங்கே நோக்கி இருக்குது, 100 நியூட்டன் விளைவுல இருக்குது. இங்கே 200 தள்ளுறாய், இப்போ உராய்வு போகக்கூடாமல் 100 தள்ளு திருப்பி, அப்போ 100 நியூட்டன் விளைவுகளோட எதிர் திசையில் போகும், நீ தள்ளுற திசையில் பொருள் போகும். அந்த இடத்துல தாக்குறது தான் இயக்கவியல் உராய்வு. இயக்கவியல் உராய்வுன்றது 100 நியூட்டன் இருக்கும், அது தொடர்ந்து இயக்கவியல் உராய்வுன்றது மாறாது. இந்த நிலையல் உராய்வுன்றது மாறக்கூடிய, நீ கொடுக்குற விஷயம் பொறுத்து நிலையல் உராய்வு மாறிக்கொண்டிருக்கும். இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 திருப்பி உராய்வு விசை இருக்கும். தளம் மேசை வந்து பட்டியை போகலாம் 10 தள்ளு, நீ 20 கொடுத்தீங்கன்னா 20 தள்ளு, 30 கொடுத்தா அப்படி வந்து 100 கொடுத்தீங்கன்னா 100 தள்ளு, திருப்பி தொடர்ந்து நீ கொடுக்கக்குள்ள தொடர்ந்து அப்படி இயக்கவியல் உராய்வு விசை மாறாமல் இருக்குது. பிறகு அது இயங்கி கொண்டிருக்கையில் தாக்குற விசை இயக்கவியல் உராய்வு விசை. அப்போ இதுதான் 3 விஷயம். அப்போ உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்னன்னு சொல்லி சிலர் கேட்டால், ஒன்று மேற்பரப்பினுடைய தன்மை. உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் அதுக்கு ஒரு சமன்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லை, பட் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. F = μ × r என்று சொல்லி ஒரு சமன்பாடு இருக்குது. ரைட். F = μ × r உராய்வு விசை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடு. இது உங்களுக்கு O-level சிலபஸில் இல்லை. ரைட். நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மியூன்றவர் யார் என்றால் மேற்பரப்பினுடைய தன்மை, உராய்வு குணகம். இதை வந்து மியூன்றது உராய்வு குணகம். உராய்வு குணகம் எப்படி தீர்மானிக்கப்படும் என்று கேட்டால், 2 மேற்பரப்புகளுடைய தன்மை. கரடு முரடாக இருக்கா, மின்னணு சில படங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் போய் விழுவான், வழக்கி விழுவான் எண்ணெயில். அப்போ எண்ணெயில் வழக்கி நடக்கும், ஒரு எண்ணெயில் காலை வச்சா என்ன நடக்கும்? 2 மேற்பரப்பு, எண்ணெய் வந்து வலுவழுப்பானது, அதில் கொண்ட காலை வச்சா என்ன நடக்கும்? உராய்வு அங்கே குறைவு. ரைட். அப்போ எண்ணெய் உராய்வு குறைவு பண்ணுறபடியே எனக்கு காலை கவிட்டு விழுது. ஸோ அதுதான் இங்கே மியூ, மேற்பரப்பினுடைய தன்மை உராய்வு குணகம் என்று சொல்கிறது. அப்போ மேற்பரப்பினுடைய தன்மை தான் உராய்வு விசையை தீர்மானிக்கப்படுற ஒரு காரணி. இன்னொரு காரணி ஆர். இந்த ஆர்ன்றவர் யாருன்னு கேட்டால் செவன் மருதாக்கம், செங்குத்து திசையில் இருக்கிற மருதாக்கம். அதை பற்றி மருதாக்கம் என்ன, அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் வெளியே படிப்போம். ரைட். ஓகே. நான் பார்த்தனாங்க F = μ × r. இந்த ஈக்குவேஷனில் உராய்வு விசையில் செல்வாங்க. இது வந்து உராய்வு விசை மியூன்றது மேற்பரப்பினுடைய தன்மை, உராய்வு குணகம், அது மேற்பரப்பினுடைய தன்மையை பொறுத்து மாறும். இந்த ஆர்ன்றவர் செவ்வன் மருதாக்கம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ பாரு ஒரு மேசை ஒன்று இருக்குது. ரைட். இது வந்து தரை, இது வந்து மேசை. மேசையில் வந்து இப்போ ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. ரைட். இந்த பெட்டியின் வெயிட், நிறை, நான் நிறை என்று காய்ச்சி நாங்கள் பழைய வீட்டு நியூட்டன் இயக்கவியல் நிறை என்று காய்ச்சி நாங்கள் தானே. அப்போ இந்த நிறை எனக்கு கிடைக்கும். இந்த பெட்டி வந்து ஒரு 2 கிலோ பெட்டின்னு வையன், 2 கிலோ துணிவுள்ள ஒரு பெட்டி என்றால் M = 2 கிலோ ஒன்று இருக்குது. அப்போ 2 கிலோ துணிவுள்ள ஒரு பெட்டி என்றால் பூமி வந்து இந்த 2 கிலோ பெட்டியை ஒரு விசையோடு பிடிச்சிருக்கோம். அதான் நிறைய நாங்கள் நியூட்டன் இயக்கத்தில் படிச்சினாங்க. அப்போ 2 கிலோ உள்ள ஒரு பெட்டியை பூமி வந்து பிடிச்சிருக்க போது 20 நியூட்டன் விசையோட, 2 கிலோ பெட்டியை பூமி வந்து 20 நியூட்டன் விசையோட பிடிச்சிருக்க போகுது. ஆனால் அப்படி இழுத்தால், விசை தாக்கினால் அந்த பொருள் மேசையை உடைச்சு கொண்டு கீழே போகணும். ஆனால் மேசை உடைச்சு கொண்டு போகையில் என்ன காரணம்? அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கி யாரோ கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? மேசை குட்டிக்கு, இந்த பெட்டிக்கு கொடுக்குறாரு. மேசை வந்து இந்த பெட்டிக்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு 20 நியூட்டனை கொடுக்குறார். நிலைக்குத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கு 20 நியூட்டனோட, 2 கிலோ பெட்டி என்றபடி 20 நியூட்டன் விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்கும். நான் நிறைய விஷயத்தில் பார்த்தேன். நான் நியூட்டன் இயக்கத்தை யூஸ் பண்ணி, ரைட், F = யூஸ் பண்ணி 2 கிலோ துணிவுக்கு யூஸ் பண்ணி கீழ் நோக்கி 20 நியூட்டன் விசை தாக்கும். அந்த 20 நியூட்டன் விசையை சமப்படுத்துகிற மாதிரி மேசை திருப்பி பட்டி கொடுக்குறதால தான் சமணரவு விசை அங்கே இல்லை. அதாவது விளைவுள் விசையை அங்கே ஒன்றும் இல்லை. அதனால அந்த பொருள் வந்து அசையாமல் அப்படியே இருக்குது. நிலைக்குத்தாயம் போல இந்த இடத்துல இந்த நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கிற அந்த விசை இருக்குது தானே, அதுதான் செவ்வன் மருதாக்கம்னு சொல்கிறது. ரியாக்ஷன் ஆக்ஷன், இது ஒரு ஆக்ஷன், பூமி பிடிச்சி இருக்கிறது ஒரு ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன் மருதாக்க விசை அப்படின்னு சொல்லி செவ்வன் மருதா. ஏன்னா இது எப்பயுமே தளத்துக்கு செங்குத்தாக தான் இருக்குது. செவ்வன் மருதாக்கம் எப்பயுமே இந்த மேசைக்கு செங்குத்தாக தான், அதனால அது பேர் செவ்வன் மருதாக்கம். செவ்வன் மருதாக்கம் கூட தளத்துக்கு செங்குத்தாக, கிடைக்க செங்குத்தாக இருக்குது செவ்வன் மருதாக்கம். ரைட். ஓகே. இந்த செவ்வன் மருதாக்கம் பூமி பிடிச்சிருக்கிற விசைக்கு எதிரான விசையாக இருக்கும், பருமனில் சமனாக இருக்கும். அதனால தான் அந்த பொருளில் விளைவுல எந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த பொருள் மேசையை உடைச்சு கொண்டு கீழே போகையில். இப்போ சில விளைவுகளுக்கு கேள்வி ஃபைனல் எக்ஸாமில் கேட்கலாம். ஒருத்தர் வந்து கதிரையில் போயிருக்கிறார், அந்த கதிரை உடைச்சு கொண்டு அவர் கீழே விழுவணும் என்ன நடக்கும்? இப்போ ஒரு கதிரையில் இப்போ யோசி, இப்போ ஒரு கதிரை ஒன்று இருக்குது. இந்த கதிரையில் ஒரு ஆள் வந்து இருக்கிறார். ரைட். ஒரு ஆள் வந்து இருக்கிறாருன்னு யோசிய. இப்போ ஒரு ஆள் வந்து இந்த கதிரையில் இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த கதிரையை உடைச்சு கொண்டு சில பேர் போவாங்க. கொஞ்சம் வெயிட் கூடினால், கொஞ்சம் உடற்பெருமன் கூடினால் அந்த இடத்துல போய் இருக்கேக்குள்ள அவர்கிட்ட வெயிட்டுக்கு என்ன நடக்கும்? அவர்கிட்ட வெயிட் கீழ் நோக்கி பூமி பிடிச்சி இழுக்கும். அவர்கிட்ட வெயிட்டு பூமி பிடிச்சி இழுக்கிறதால கதிரையை உடைச்சு கொண்டே போயிடுவாங்க. சில படங்களை காட்டுவாங்க. பழைய கதிரைகள், சில கதிரைகள் பழையசாக இருக்கிறாங்க, அது வராத. இப்போ ஒரு ஆள் போய் இருக்கேக்குள்ளே போய் இருந்தாருன்னு சொன்னால் கதிரையை உடைச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்படி உடைச்சு கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம்னு சயின்ஸ் கேட்கு, விஞ்ஞானத்தில் உனக்கு கேள்வி கேட்கலாம்.
அப்படி என்ன காரணம்னு கேட்டால் இவற்ற வெயிட் இருக்குது தானே, இந்த வெயிட் வந்து பூமி பிடிச்சி இழுக்க போகுது. இவற்ற திணிவு, இந்த மனிதன் திணிவை வந்து பூமி பிடிச்சி இழுக்க போகுது, ஒரு விசையோட பிடிச்சி இழுக்க போகுது. ரைட், அது இப்போ இவர் திணிவு நான் இப்போ ஒரு 50 கிலோன்னு சொன்னால், இவர் காயத்தில் 50 கிலோன்னு சொன்னால் பூமி வந்து எவ்வளோ விசையோட பிடிச்சி இழுக்கும்? 500 நியூட்டனோட பிடிச்சி இழுக்கும். ஆனால் இந்த கதிரை தாங்கக்கூடிய மேக்சிமம் விசை எத்தனை? ஒரு 450 வையன், 450 நியூட்டன் தான் இந்த கதிரை வந்து ரியாக்ஷன் பண்ணுது. கதிரையினுடைய மருதாக்க விசை, கதிரை தாங்கக்கூடிய விசை தான் மருதாக்க விசை. அந்த மருதாக்கம் நீ 450 நியூட்டன் வரைக்கும் கொடுத்தா மட்டும்தான் அந்த கதிரை தாங்கும். இப்போ 50 கிலோ அளவில் வந்து இருந்தோம்னா அந்த கதிரை உடஞ்சு உள்ளே போயிடும். அப்போ என்ன காரணம்? இங்கே வந்து மருதாக்க விசை, அதாவது இவருடைய திணிவு, இவருடைய வெயிட்டுக்கு சமனான, இவருடைய நிறைக்கு சமனான விசையை கதிரை திருப்பி கொடுக்க முடியலை. அதனால தான் கதிரை உடைச்சு கொண்டு போகும். இவற்றை விசை பெருசாக இருக்குது, இவர் கொடுக்குற விசை, இவரை பூமி பிடிச்சி இருக்கிற விசை பெருசாக இருக்குது. அதனால தான் இவர் 500ஓட கீழ் நோக்கி போகிறார். ஆனால் கதிரை தாங்கக்கூடிய 450 நியூட்டன் வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் அதோட மரதாக்கம் இருக்கும். அப்போ மிச்சம் 50 நியூட்டன் கீழ் நோக்கி விளைவுலாக இருக்கிறபடியால் உடைச்சு கொண்டு போகுது. விசைதாக விளைவுல ஒரு விசை இருந்தால் உடைச்சு கொண்டு கீழே போகும். அந்த சில பொருள் அசை, அதான் கதிரை உடையுது. இப்படி சில கேள்விகள். அப்போ மரதாக்கம் என்னென்ன கிளியராக வச்சுக்கொள்ளணும். செவ்வன் மரதாக்கம் என்பது நிறை சம்மந்தப்பட்டது, நிறையோடு சம்மந்தப்பட்டது. தாக்குறதுக்கு மரதாக்கம் ஒன்று இருக்குது. இது வந்து நிலைக்குத்தா இருக்கிறபடியால் நிறைய என்ன காய்க்கணும். நிறைக்கு மட்டும் இல்லை, நீ சுவரை போய் குத்தினீன்னு சொன்னால் கிடையாயும் இருக்கும் மரதாக்கம். சுவரை போய் குத்தினா சுவர் திருப்பி ஒன்று குத்தும், அதான் ஒன்று மரதாக்க விஷயம். அது கிட்டத்தட்ட இரண்டாவது தளத்துக்கு அது சுவருக்கு செங்குத்தாக தான் இருக்க போகுது மரதாக்கம். அப்போ மரதாக்கம் என்றவர் இதுதான் இந்த விஷயத்தை புரியும். அப்போ உராய்வில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் யார் யாருன்னு கேட்டால் உண்டு இந்த உராய்வு குணகம். உராய்வு குணகம் என்னன்னா மேற்பரப்பினுடைய தன்மை. அப்போ நீ எழுதலாம் உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணி என்று கேட்டால் ஒன்று மேற்பரப்பினுடைய தன்மை, இன்னொன்று ஆர் செவ்வன் மருதாக்கம். ரைட், ஓகே. செவ்வன் மரதாக்கம்னா என்ன? தாக்கத்துக்கு திருப்பி தர ரியாக்ஷன், அதுதான் செவ்வன். அது எப்பயுமே தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது. கிடைத்தலைமையாக இருந்தாலும் சரி, நிலைக்குத்து தலைமையாக இருந்தாலும் சரி, தளத்துக்கு செங்குத்தாக தான் இந்த மரதாக்கம். அதனால தான் அதுக்கு பேர் செவ்வன் மரதாக்கம். இந்த விஷயமும் எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ உராய்வு விசையில் வந்து உராய்வண்டா என்னன்னு கேட்டால் நீங்கள் எழுதுவோம் தெளிவாக. இயக்கத்தை தடுக்கிற விசை. ஒரு இயக்கமே ஒருத்தாங்க ரெண்டு மீட்பிறப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடுகை வரும்போது, தொடுகை விட்டு இயங்கும் போது, ஒன்று சர்வைனோடு இயங்கும் போது அதை இயங்க விடாமல் பண்ண இன்னொரு மீட்பிறப்பு. இந்த பெட்டி கதையை மாதிரி. ரைட், அப்போ இயங்க விடாமல் பண்ணக்குள்ள அந்த இடத்துல எனக்கு μ/r ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி உராய்வு விசையை கணிக்கலாம். அது எல்லை உராய்வாக இருந்தாலும் சரி, நிலையியல் உராய்வாக இருந்தால் நீ கொடுக்குற விசைக்கு சமமான விசையை அதை கொடுத்துரும். அப்போ பொருள் நிலையியல் உராய்வுனா என்ன நடக்கும்? பொருள் வந்து இயங்காத சந்தர்ப்பத்தில் அதை தொழிற்படுறது. எல்லை உராய்வுண்டா என்ன கட்டம்? எல்லை உராய்வுண்டா பொருள் இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தை தொழிற்படுகிற உராய்வு விசை. தளம் வந்து திருப்பி போடா பண்ணுறது, அது மேக்ஸிமம் விசையாக இருக்கும். அதால் தாங்கக்கூடிய விசை, அதிகூடிய விசை. நாங்கள் இப்போ உராய்வு விசை சம்பந்தமான நிலையியல் உராய்வு, எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு அதை பற்றி பார்த்துனாங்க. அதாவது பொருள் நிலையாக இருக்கும்போது நிலையான உராய்வு விசை தாக்கும். பொருள் இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லை உராய்வு தாக்கும். பொருள் இயங்கி கொண்டு இருக்கும்போது இயக்கவியல் உராய்வு தாய்க்கும். இந்த இயக்கவியல் உராய்வு மாறாமல் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லை உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணி ரெண்டு பார்த்துனாங்க. எஃப் வந்து μ/r மேற்பரப்பினுடைய தன்மையும் செவ்வன் மரதாக்கமும். இந்த செவ்வன் மரதாக்கம்னா என்னென்னு பார்த்துனாங்க. தளத்துக்கு செங்குத்தாக இருக்கக்கூடியால் அதுக்கு செவ்வன் மரதாக்கம் இருக்குது. இப்போ உராய்வு விசையை பயன்படுத்தி சில நன்மைகளும் பெறவும் சில தீமைகளும் இருக்குது. உராய்வு விசையில் நிறைய தீமைகளும் நடக்குது. இப்போ நன்மை என்ன? உராய்வு விசையை பயன்படுத்தி எப்படி நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும்? என்னென்ன நன்மைகள் கிடைக்குது உராய்வு விசையை பயன்படுத்தி என்று கேட்டால், இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பிரேக்கிங் சிஸ்டம், இப்போ சைக்கிளில் போய்க்குள்ள சைக்கிள் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் எண்ணெயை போடுவார். எண்ணெய் போடுவோம் டக்கண்டது என்ன செய்யும்? வழுக்கிற தன்மை இருக்கும். அந்த 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 சைட்டால் வந்து உராய்வை குறைச்சி பயன்படுறது. வேறு குண்டு போதுகைகள் வைக்கிறது, வாகனங்கள்ட்ட தவாளிப்பு வைக்கிறது வந்து உராய்வை அதிகரித்து பயன்படுறது. உராய்வு வந்து ரெண்டு விதமாக பயன்படுறது. ஒன்று உராய்வை குறைச்சி பயன்படுறது, உராய்வை அதிகரித்து பயன்படுறது. குண்டு போதுகைகள் வைக்கிறது, உராய்வை குறைச்சி பயன்படுறது. உராய்வை அதிகரித்து பயன்படுறதுன்னு கேட்டால் வாகன டயர்களுக்கு தவாளிப்புகள் போடுறது. அந்த கோடு கூட போடுவாங்க, அந்த தவாளிப்பு ஒவ்வொரு ஷேப்பில் போடுவாங்க. அது வந்து என்ன நடக்கும்? தரைக்கும் வாகனத்தின் டயருக்கும் ஏற்பட உராய்வை ஏற்படுத்தி அது வந்து கிரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கிறோம். ரைட், அப்போ அது வந்து உராய்வை அதிகரித்து பயன்படுறது. அப்படி இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நிறைய பயன்பாடுகள் உராய்வை பயன்படுத்தி நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்போ இப்போ உராய்வை பயன்படுத்தி தீமை என்னென்னு கேட்டால் என்ன சொல்வாய்? இப்போ மாபிள் தரையில் வழுக்கி விழுகிறது. இப்போ எண்ணெய் ஊற்றப்பட்ட ஒரு தரையில் வழுக்கி விழுகிறது. என்ன நடக்கும்? எண்ணெய்க்கும் காலுக்கும் இடையில தான் தொடுகை நடக்க போகுது. அப்போ தொடுகை உராய்வுண்டா தொடுகை நடக்கும் ரெண்டு மீட்பரப்புக்கு. அப்போ எண்ணெய்க்கும் காலுக்கும் இடையில தொடுகை நடக்கும்போது அதில் வழுக்கி விழுகிறது, மாபிள் தரையில் வழுக்கி விழுகிறது. எல்லாமே தீமைகள், உராய்வால் வர தீமைகள். எங்களுக்கு வழுக்கி விழுந்த விபத்துகள் இருந்தாங்க. அப்போ விபத்துகளை ஏற்படுத்துறது உராய்வு. அப்போ அப்படி நன்மை இருக்குது, தீமை இருக்குது. அப்படி அந்த மாதிரி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த உராய்வு விசைன்ற ஒரு சின்ன பாடம் தான். அதில் வர போகிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கேள்விகள் வருது என்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஓகே. உராய்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உராய்வுன்ற பாடத்தில் எங்கள்கிட்ட புக்கில் கொடுத்துருக்கிற கேள்விகள் தான் இது. உராய்வு என்பதை சுருக்கமாக விலக்கணப்படுத்து. உராய்வு என்றா என்னென்னு நினைக்கிறாய்? உராய்வு என்றா என்ன? ரெண்டு மீட்பிறப்புகள் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற போது ஒன்று சார்பாக இன்னொன்று இயங்க ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில், அது இயங்கும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற, அதாவது
இயங்க விடாமல் பண்ணுறது. மற்ற மீட்பிறப்பு அதை இயங்க விடாமல் பண்ணும். ஒரு மீட்பிறப்பு சார்பாக இன்னொரு மீட்பிறப்பு இயங்கும் போது மற்ற மீட்பிறப்பு வந்து அதை இயங்க விடாமல் பண்ணும். அப்போ அதுதான் தடை, இயக்கத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு விசை தான் இந்த உராய்வு விசை. அதை நீ உனக்கு விருப்பமான பாசையில் இப்படி எழுதி கொள்ளலாம். உராய்வு வேண்டாம் என்றால் ஒரு பொருள் இயங்க ஆரம்பிக்கும் போது இயங்க விடாமல் பண்ணுறவர் தான் உராய்வு. ரைட், ஓகே. நிலையியல் உராய்வு என்பதை சுருக்கமாக உராய்வில் வந்து 3 டைப் இருக்குது. நிலையியல் உராய்வு, எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு சாச்சினாங்க. இப்போ நிலையியல் உராய்வுக்கு வந்து நிலையியல் உராய்வு என்றால் ஒரு பொருள் ஒரு கிடைமீசையில் ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் நிலையாக இருக்கும்போது தாக்குறது உராய்வு விசை. நீ ஒரு பொருளை தள்ள போறாய், அந்த பொருள் அசையலை. பெரிய லொரியண்டா நீ தள்ளுவாய், லொரியை தள்ளினா ஒரு லொரி அசையாது. அப்போ அசையாருக்கு என்ன நடக்கும்? லொரியின் சில்லுக்கு திரை வந்து ஒரு எதிர் விசையை கொடுத்து அதை லொரியை தள்ள விடாமல் பண்ணும், லொரியை கவலை விடாமல் பண்ணும். என்ன அது திரையை கொடுக்குற விசை தானே உராய்வு, லொரியை போக விடாமல் பண்ணுறது. அப்போ அதுதான் நிலை. பொருள் நிலையாக இருக்கும்போது தொழிற்படுகிற உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசை. எல்லை உராய்வு வச்சு, அதாவது எல்லை உராய்வு என்னன்னு கேட்டால் பொருள் இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில், இயங்க தொழிற்படும் சந்தர்ப்பத்தில். உதாரணத்துக்கு ஒரு லொரியை தள்ளணும்னா 100 நியூட்டன் விசையை கொடுத்தா தான் லொரியை, சும்மா கதைக்கு சொல்லும் 100 நியூட்டன் கொடுத்தா ஒரு லொரி விழாது, சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். 100 நியூட்டன் விசையை கொடுத்தா தான் ஒரு லொரியை தள்ள முடியும் என்றால் நீ ஒரு 100 நியூட்டன் விசையை கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த லொரி வந்து கவிழ எத்தனைக்க போகுது. 100 நியூட்டன் கொடுக்குறாய், அது 100 நியூட்டன் கொடுத்தாலும் அது கவிழும். அப்போ 100 நியூட்டன் நீ கொடுக்குறாய் என்றைக்குள்ள கிட்டத்தட்ட அது இன்னொரு கொஞ்சம் கூட்டி கொடுத்தா அது கவண்டுக்குள்ளாக விழுந்துடும். அதுதான் இந்த எல்லை உராய்வுன்றது. அவதி நிலையில் இருக்கிறது, ஒரு அவதிப்படுறது, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, அந்த மாதிரி 100 நியூட்டன் கொடுக்கல சமனான விசைகள் 2 கொடுக்க போகுது. அப்போ இன்னொரு கொஞ்சம் கிடைச்சா அங்கே கவண்டுடும். அதுதான் இந்த எல்லை உராய்வு. எல்லை உராய்வு வேண்டாம் சுருக்கம் எழுத சொன்னால் பொருள் இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற உராய்வு விசை எல்லை உராய்வு விசை. அடுத்தது இயக்கவியல் உராய்வு என்பது எந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் உராய்வு விசை. பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது தொழிற்படும் உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசை. தெளிவாக இயக்கவியல் உராய்வு என்பது எந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் உராய்வு விசையாகும். பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இயங்க விடாமல் பண்ணுறது. இப்போ ஒரு கிடை மேசையில் ஒரு பொருளை வச்சு தள்ளுறாய், அப்போ மேசை வந்து அந்த பொருளை போக விடாமல் பண்ண தானே. பொருள் இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள தொழிற்படுகிற உராய்வு விசை தான் இயக்கவியல் உராய்வு விசை. அடுத்து எல்லை உராய்வில் செல்வாக 2 பிரதான காரணிகள். ரைட், எல்லை உராய்வு செல்வாக காரணிகள் நாங்கள் இப்போ பார்த்தோம். ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது உங்களுக்கு தேவையில்லை, சிலபஸில் இல்லை. பட் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அந்த காரணிகளை புரிஞ்சு கொள்ளலாம். எல்லை உராய்வில் செல்வாக F சமன் மியூ இன்ட்டு ஆர் என்று சொல்கிறது. மியூ இன்ட்டு ஆர். இந்த ஆர்ன்றவர் என்ன 7 மருதாக, அதை பற்றி நாங்கள் இப்போ கிளியராக பார்த்தாங்க. 7 மருதாக இந்த மியூன்றவர் உராய்வு குணகம். உராய்வு குணகம்ன்றது எதை வச்சு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டால் தொடுகை உறும் மேற்பரப்புகள் 2னுடைய தன்மைகள். மேற்பரப்பு என்ன மாதிரி கரடு முரடான மேற்பரப்பு அல்லது எண்ணெய் ஊற்றப்பட்ட மேற்பரப்பு. எண்ணெய் ஊற்றின இப்போ மாப்பிள் திரையெல்லாம் ஒரு வளர்க்கக்கூடியது. அது மாதிரி எண்ணெய் நிலத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டு அதில் ஒரு காலை வச்சா வளர்க்கி விழுந்து விடும். என்ன காரணம்? உராய்வு குறைக்கப்பட்ட ஒரு இடம். அது உராய்வு குறைத்து பாதத்துக்கும் எண்ணெய்க்கும் தான் தொடர்பு இருக்குதாங்க. தொடுகை நடக்க போகுது. அப்போ தொடுகை நடக்கிற இடங்களுக்கு மேற்பரப்பினுடைய தன்மைன்றதான் உராய்வு குணகத்தை தீர்மானிக்கும். அப்போ உராய்வு குணகம் கூடினா உராய்வு கூடும், உராய்வு குணகம் குறைஞ்சா உராய்வு குறையும். அது மாதிரி 7 மருதாக்கம் கூடி 7 மருதாக்கம் மாற்றலாம். இப்போ வெயிட் கூடினால் வரைக்கும் 7 மருதாக்கம் கூட இருக்க மாட்டேன் கதை வேறு. 7 மருதாக்கம் வந்து மாறாது, நிறை வந்து மாறாது. எந்த ஒரு துணிவையும் பூமி பிடிச்சிருக்கிறது அந்த பொருளுக்கு மாறாது. இப்போ 2 கிலோ மாங்காய் இருக்குன்னு சொன்னால் 2 கிலோ மாங்காய் பூமி 200 நியூட்டன் விசையோட பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அந்த விசை மாறாது, நிறை மாறாது. பழத்து பெருசாகவே அந்த பழம் தான் பழக்குமே தவிர இந்த திணிவுக்கு பூமி கொடுக்குற விசை மாறாது. அப்போ 7 மருதாக்கம் வந்து ஒரு மாறாத பெருமானம் தான் இருப்பேன். திணிவு மாறாத வரைக்கும் 7 மருதாக்கம் மாறாது. திணிவு மாறாத வரைக்கும் 7 மருதாக்கம் மாறாது. ஸோ இது ஒரு மாறாத பொருள். அப்போ இங்கே உராய்வை தீர்மானிக்க போகிறது நீ வந்து நேரடியாக கொடுக்கலாம். உராய்வு குணகம் வந்து திணிவு இப்போ ஒரு திணிவுக்கு மேலே இன்னொரு திணிவு அப்படின்னா திணிவு கூடிடும். திணிவனி கூட்டாத வரைக்கும் நான் தெளிவாக கதைக்கிறேன். திணிவனி கூட்டாத வரைக்கும் தான் 7 மருதாக்கம் மாறாது. திணிவை கூட்டினேன்னா 7 மருதாக்கம் மாறும். ஏன்னா பூமி பிடிச்சில் இருக்கிற விசை கூடும், திணிவு கூட. ஸோ ஒரே திணிவுக்கு அது 7 மருதாக்கம் மாறாது. அப்போ அந்த மேற்பரப்பின தன்மை தான் உராய்வை தீர்மானிக்கும். அப்போ 2 காரணம் நீ எழுதணும். செல்வாஜத்திர காரணிகள் 2 பிரதான காரணிகள். ஒன்று மியூ, அதாவது உராய்வு குணகம், அது வந்து மேற்பரப்பினுடைய தன்மை. மற்றது 7 மருதாக்கம். இந்த 2மே எல்லை உராய்வு செல்வாஜத்தை பிராணிகள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா 7 மருதாக்கம்ன்றது தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் சாஞ்சாலும் 7 மருதாக்கம் மாறும். அதை பற்றி நீங்கள் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் படிக்க போனால் உங்களுக்கு அது விளங்கும். பொருள் வந்து சாய்வு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு லொரி நிற்கிதுன்னு வை, சும்மா கதைக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு லொரி நிற்கிதுன்னு வை. இப்போ ஒரு சாய்தளம் வச்சு சாய்தளத்தில் சில சரக்குகளை இறக்குறாங்க, பொருள்களை இறக்குறாங்க. இப்போ மண்ணெண்ணெய் விரல்களை இறக்குவாங்க. இது வந்து நிலம், இது வந்து லொரின்ற ஒரு சாய்தளம் வச்சு இறக்குறவங்களும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஒரு கடை வழியிருந்து மண்ணெண்ணெய் பிறகு இறக்குவாங்க. அப்போ சாய்தளம் வச்சு இறக்கக்குள்ள அங்கே உராய்வு மருதாக்க விசை அங்கே சாய்தளம் மட்டும் சாய்வாக இருக்குது தானே. சாய்தளத்துக்கும் பொருளுக்கும் உள்ள உராய்வு விசை அங்கே மாறும், மருதாக்கம் மாறும், 7 மருதாக்கம் மாறும் சாய்வோடு இருக்கிறபடியால். அதை பற்றிலாம் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் படித்தா உங்களுக்கு அதை பற்றி கிளியராக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. எங்களுக்கு இப்போதைக்கு உராய்வு விசையில் செல்வாஜ், அதாவது எல்லை உராய்வு செல்வாஜத்தை காரணம் என்று கேட்டால் 7 மருதாக்கம் உராய்வு குணமும் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது உராய்வில் செல்வாக்கு செலுத்தாத காரணி என்று கேட்டால் மேற்பரப்பின் பரப்பளவு. இப்போ மேற்பரப்பின தன்மை என்று சாச்சினாங்களானே, மேற்பரப்பின தன்மை தான் உராய்வு செல்வாங்க. கரடு முரடாக இருக்கா வளவளப்பாக இருக்கான்றது தான் உராய்வை பாதிக்கும். ஆனால் மேற்பரப்பினுடைய பரப்பளவு இவ்வளவு ஏரியான்றது எங்களுக்கு உராய்வு விசையை பாதிக்க போகிறது கிடையாது. ரைட், ஏரியா எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நீ உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தாத காரணி என்று கேட்டால் மேற்பரப்பினுடைய பரப்பளவு என்று கொடுக்கலாம். அடுத்தது உராய்வினுடைய அனுகூலங்களை எழுது.
ரைட். உராய்வினுடைய அனுகூலம், உராய்வு சிலாச்சத மேற்பரப்புன்னு சொல்லி அடுத்த 2வது கேள்வியில் போடுறான். உராய்வின் அனுகூலங்கள் 2 எழுது. உராய்வை பயன்படுத்தி என்ன அனுகூலங்கள் எழுதுகிறேன். குண்டு போதிகைகள் வருது, வாகனங்கள் நெதில் குண்டு போதிகைகள் வைக்கிறது, அது வந்து உராய்வினுடைய அனுகூலங்கள். அனுகூலம் உராய்வை பயன்படுத்தி நன்மை பெறுகிறது. இப்போ இந்த கல் மரத்தில் ஏறுவாங்க, பனை மரத்தில் ஏறி கல் எடுக்கிறாங்க, யாழ்ப்பாண கலாச்சாரத்தில் இருக்கும் என்ன. அப்போ பனை மரத்தில் ஏறி கல் எடுக்கக்குள்ள என்ன நடக்கும், காலில் வந்து 2 காலையும் அந்த தும்பு கயிறு கட்டுவாங்க, நீ பார்த்துருப்பேன், கயிறு கட்டி தானே வருவாங்க. அப்போ கயிறுக்கும் பனை மரத்தினுடைய அந்த மீட்பிறப்புக்கும் ஒரு பெரிய உராய்வை பயன்படுத்தி கிரிப்பாக ஆளை வச்சுருக்கும், விழவிடாமல். பனை மரத்திலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு இருந்தாலும் ஆளை விழவிடாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த கயிறுக்கும் பனை மரத்தின் மீட்பிறப்புக்கும் ஒரு பெரிய கிரிப் ஒன்று கிடைச்சி பெரிய ஒரு உராய்வு கிடைக்கும். அதில் அந்த தென்னம் கயிறு, தென்னம் தும்பில் பின்னப்பட்ட கயிறு, அந்த இலக்கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கயிறு வந்து பனையுடைய மீட்பிறப்பில் உரசைக்குள்ள பெரிய ஒரு உராய்வு கிடைச்சி அதில் கிரிப்பாக வச்சிருக்கும், கீழே விழவிடாமல் பண்ணும். அப்போ இதுவும் உராய்வை பயன்படுத்தி நன்மை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட். ஓகே. அடுத்தது உராய்வின் பாதகமான விளைவு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல வழுக்கி விழுந்த மாதிரி தான். எண்ணெய் திரையில் நீ காலை வச்சுனா விழுந்து விடுவேன். மாபிள் திரை, எண்ணெய் திரையெல்லாம் வழுக்கிற தன்மை உள்ளது. இப்போ வழுக்கிற திரைகளில் காலை வச்சு அது மீட்பிறப்பின தன்மை பாதிக்குமே உராய்வு. ரைட். ஓகே. அப்போ உராய்வின் பாதகமான விளைவுன்னு அதை சொல்லலாம். இன்னொன்று அந்த இப்போ வழுக்கின டயர், இப்போ டயர் தேஞ்ச டயர் இருக்குது தானே, தேஞ்ச டயரில் நீ மழை காலத்தில் வாகனம் ஓடைக்குள்ள தேஞ்ச டயரை போட்டுக்கொண்டு ஓடினீங்கன்னு சொன்னால் டயரை மாற்றணும், அடிக்கடி தவாளிப்புகளை புதுசாக போடணும். அப்போ போடத்தான் என்ன நடக்கும், அப்போ கிரிப் வந்து கூடி அதை உணவு வளர்க்க விடாமல் பண்ணும். இப்போ கார்கள் மோட்டர் பைக்கில் ஓடைக்குள்ள மழை காலத்தில் ஓடைக்குள்ள தண்ணியில் தான் அது நடக்க போகுது. நீ தரையில் தான் நடப்பேன், பட் மழை காலத்தில் நடக்கும், தண்ணிக்கும் டயருக்கும் தான் உராய்வு நடக்க போகுது. அப்போ தண்ணியை தான் தொட்டு கொண்டு போகுது. அப்போ அது டக்குன்னு வளக்கி விட்டுருமானு. அப்போ தேஞ்ச டயரோட வாகனங்கள் விடக்கூடாது. அது வந்து உராய்வின் பாதகமான ஒரு விளைவு. ரைட். ஓகே. அடுத்தது இந்த அடுத்த கேள்வி வரும். மழை நாட்களில் தவாளிப்புகள் தேய்ந்த டயர் உள்ள வாகனங்களை செலுத்தல் ஆபத்தானது. என்ன காரணம், தேஞ்ச டயர் என்ன நடக்கும், அது கிளியராக சொல்லணும். நீ தேஞ்ச டயர்னு சொன்னால் டயருக்கும் தண்ணிக்கும் தான், மழை தண்ணிக்கும் தான் டயருக்கும் இடையில தான் தொடுகை நடக்க போகுது. ஸோ அங்கே உராய்வு வந்து நல்லா குறைஞ்சிடும். உராய்வு குறைஞ்சிரும்னு சொன்னால் வாகனத்தை கவிழ்க்க பார்க்கும். அதிக வேகத்தில் போனீங்கன்னு சொன்னால் வாகனத்தை கவிழ்ப்ப பார்க்கும். செலுத்துதல் ஆபத்தானது. என்ன காரணம்னு கேட்டால் அதிக வேகத்தோட போய்க்குள்ள அது வந்து 2 தண்ணிக்கும் தரைக்கும் உள்ள மீட்பிறப்பு வந்து உராய்வு குறைவு, ஆகவே வேகமாக போனால் ஆளை கவிழ்க்க பார்க்கும் என்றது ஒரு விளக்கம். அடுத்து உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படுகின்ற 2 உபாயங்களை எழுது. உராய்வை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், கிரீஸ் பூசுறது, எண்ணெய் பூசுறது, அந்த ரெண்டு மீட்பிறப்பு கிடையாது, தொடுகை மீட்பு பிரேக்கிங் சிஸ்டத்துக்கள் எல்லாம் போடுவாங்க. இப்போ கிரீஸை இதை பூசுவாங்க. கிரீஸை பூசுறது என்ன, உராய்வை குறைச்சி பயன்படுத்துகிற 2 உபாயம், குறைக்க பயன்படுத்தப்படுகிற 2 உபாயங்கள். மற்ற ஒப்பமான 2 மீட்பிறப்புகள், ஒப்பமான 2 மீட்பிறப்பு டிஸ்பிரேக்னு தெரியும், அந்த மோட்டர் பைக்கில் வச்சுருப்பாங்க டிஸ்பிரேக்னு சொல்லி. ஒப்பமான 2 மீட்பிறப்புகள் ஒன்று தொடைக்குள்ள மிகப்பெரிய உராய்வு கிடைக்கும். அதில் பெரிய உராய்வு, ஒப்பமான 2 மீட்பிறப்புகள் தொடும்போது பெரிய உராய்வு கிடைக்கும். டக்குன்னு பிரேக்கிங் சிஸ்டத்தில் இருக்குது அந்த 2 டிஸ்பிரேக்னு சொல்லுவாங்க. டிஸ்பிரேக் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், கிளியராக விளங்கும். ரைட். இப்போ 2 டிஸ்பிரேக்னு சொன்னால் 2 டிஸ்பிரேக் சும்மா இப்போ 2 தட்டு மாதிரி யோசி. 2 தட்டுக்கும் வந்து ஒப்பமான மீட்பிறப்பு, 2மே ஒப்பமான மீட்பிறப்பு. அப்போ 2 ஒப்பமான மீட்பிறப்பும் வந்து ஒன்று தொடும்போது ஒரு மேற்பரப்புக்கு இன்னொரு மேற்பரப்புக்கு தொடுகை நடக்கும்போது நடக்கும். ஒப்பமான மீட்பிறப்புக்கு மிகப்பெரிய உராய்வு கிடைக்கும். அந்த உராய்வு வந்து அதை டக்குன்னு பிடிச்சி அந்த சில்ல அப்படி இடத்துல நிப்பாட்டி வச்சிடும், அதே இடத்துல ஸ்போர்ட்டில் நிப்பாட்டி வச்சிடும். அதுதான் இந்த உராய்வை குறைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று பாரு, இந்த மழை காலத்தில் வாகனங்கள் பஸ்ஸில் போய்களை யோசிச்சு பார்த்துருப்பேன். 2 கண்ணாடி, இந்த பஸ் எண்ணெயில் கண்ணாடி இருக்குது தானே, 2 கண்ணாடிகளில் நீ தண்ணியை விட்டுட்டு 2 கண்ணாடியை ஒன்றுக்கு மேலே 1 இழுத்து போய் வராது. 2 கண்ணாடிகளுக்கு இடையில் இந்த பஸ் எண்ணெயில் பார்த்து 2 கண்ணாடிகளில் மழை தண்ணி போய் நிற்கக்குள்ள நீ எண்ணெயில் தள்ளினீங்கன்னு சொன்னால் வராது, அவ்வளோ ஈஸியாக வராது. என்ன காரணம், 2மே ஒப்பமான மீட்பிறப்பு. ஒப்பமான மீட்பு ஒன்று தொட்டு கொண்டு மிகப்பெரிய உராய்வு கிடைக்கும், அவ்வளோ ஈஸியாக கலட்ட விடாது. அதுதான் இங்கே பிரேக்கிங் சிஸ்டத்திலே நடக்குது. 2 தட்டுகளுக்கு இடையில் ஒப்பமான மீட்பிறப்பு, 2மே தொடும்போது மிகப்பெரிய உராய்வு கிடைக்கும். அதனால் அது ஒன்றை விட்டு விலக்க விடாது. அதனால் பிரேக் டக்குன்னு கிளியராக பிடிக்கும். அதான் டிஸ்பிரேக் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. ரைட். ஓகே. இப்போ உராய்வு விசையை பயன்படுத்தி எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகிற சந்தர்ப்பங்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் நிறைய தீமைகள் நடக்குது. வாகனங்கள் வேகமாக ஓடுறதால, தேய்ந்த டயரை யூஸ் பண்ணி வாகனங்கள் வேகமாக ஓடுறதால மழை தண்ணியில் தான் வாகனம் ஓடப்போகுது. அப்போ மழை தண்ணிக்கும் தேய்ந்த டயருக்கும் இடையில் உராய்வு குறைஞ்சு மிக வேகத்தில் போய்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இந்த உராய்வு என்ற சந்தர்ப்பம். உராய்வுன்றது என்ன கிளியராக தெரியும். என்ன உராய்வு ஒன்று இயங்கக்குள்ள ஒன்று சார்பாக இன்னொன்று இயங்கக்குள்ள ஒன்று இயங்க விடாமல் பண்ணுறது, எதிர் விசையை கொடுக்குறது. அதுதான் உராய்வு. 3 டைப் உராய்வு இருக்குன்னு பார்த்தோன்னாங்க. நிலையல் உராய்வு, எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு. நிலையல் உராய்வு என்றால் பொருள் நிலையாக இருக்கும்போது தொழிற்படுகிற உராய்வு. எல்லை உராய்வு என்றால் பொருள் இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற உராய்வு விசை. இயக்கவியல் உராய்வு என்றால் பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற உராய்வு விசை. அப்போ 3 விஷயங்கள். உராய்வு விசையை பயன்படுத்தி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நிறைய தீமைகள் நடக்குது. விபத்துகள் ஏற்படுறதெல்லாம் நிறைய தீமைகள். எங்களுக்கு அது தீமை தானே. அப்போ தீமைகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது என்று சொல்கிறாங்க. ஒரு சின்ன பாடம் தானே, சின்ன சாப்டர் தான் உராய்வுன்றது. நியூட்டன் இயக்கவியோட சார்ந்த ஒரு பகுதி தான் இது. நியூட்டன் இயக்கவியை புரிகிறதுக்காக இந்த உராய்வு விசை. ஓகே, நாங்கள் இன்றைக்கி உராய்வு விசை சம்பந்தமான சகல விஷயங்களையும் கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ